சென்னை ஓட்டேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது அமைக்க முடியாது என்று தெரிவித்த காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் இன்று தமிழகத்தில் விவசாய அமைப்பை சார்ந்தவர்கள் 2 நாட்கள் 17, 18 ஆகிய 2 நாட்கள் ரயில் பாதை மறியல் போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் துணை நிற்கும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துச் சொல்லி அவருடைய ஆணையை ஏற்று அவருடைய அறிவுரையின்படி இந்த போராட்டத்தை இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒருங்கிணைந்து நடத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் ஆளுகிற ஆட்சி, அந்த ஆட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அங்கு ஒருங்கிணைந்து போராட்டத்தை நடத்துகிறார்கள். சட்டமன்றத்தை கூட்டுகிறார்கள், அமைச்சரவையை கூட்டுகிறார்கள், சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்மானத்தையே புறக்கணிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நியாயமாக போராட வேண்டிய, தண்ணீரை பெற வேண்டிய தமிழகம் இன்றைக்கு அந்த நிலையில் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து எல்லா கட்சியுடைய தலைவர்களும், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த அரசுக்கு எத்தனையோ வேண்டுகோளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த வேண்டுகோளையும் நிறைவேற்ற இந்த அரசு முன்வரவில்லை. அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விவசாய அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்திற்கு சிறப்பான வகையில் நாங்கள் ஆதரவு தந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி தஞ்சையிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை அழைத்து அண்ணா அறிவாலயத்திலேயே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் 2 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம்.